குழந்தைங்களுடைய பழைய ஸ்கூல் பேக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ கிழிஞ்சு போன பழைய பேக்ஸை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேக்ஸை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். குழந்தைங்களுடைய பழைய பேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் நம்ம வீட்டில். இந்த பேக் பார்த்திங்கன்னா என் பசங்களுடைய லாஸ்ட் இயர் பேக் தான். இப்போ புது பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பழைய பேக் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பழைய பேக்கில் லைட்டாக கிழிஞ்சோ போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் நான் அதை அப்படியே தான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதை நம்ம ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதை எப்படி நம்ம மாற்றுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிரிண்டெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் டெட்டால் தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். டெட்டால் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்கும். ஸோ டெட்டால் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நெயில் பாலிஷ் ரிமூவர் இருந்துச்சுன்னா அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி டெட்டாலில் ஒரு அரை மூடி ஊற்றிட்டு ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பிரிண்டெல்லாம் ரிமூவ் ஆகிடுங்க. ரொம்பலாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த ப்ரஷில் தேய்க்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக போயிடும். ஸோ இப்போ நல்லா தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு தொடச்சி காமிக்கிற பாருங்கள். அந்த பிரிண்டெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேக்கை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தொடச்சிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இந்த பிரிண்டெல்லாம் ரிமூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இதே இந்த மாதிரி டெட்டாலை யூஸ் பண்ணி நம்ம நகை கடையில் கொடுக்குற அந்த பர்ஸ் ஹேண்ட்பேக்கில் இருக்கிற பிரிண்ட்டை கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணலாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம டெட்டாலை யூஸ் பண்ணி அந்த பிரிண்டெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட்பேக் பர்ஸெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மெத்தட் தாங்க ஸ்கூல் பேக்ஸு, லேப்டாப் பேக் எதுவாக இருந்தாலும் இந்த பிரிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டெட்டாலை யூஸ் பண்ணி பாருங்கள். வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது. இப்போ பாருங்கள், தொடச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அந்த பிரிண்டெல்லாம். இப்போ மேலே இருக்க அந்த பிரிண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க, ஏன்னா அந்த லேபிள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கனாலும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது. நம்ம டூத் ப்ரஷ்ஷை விட இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நல்லா ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இதை வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கை வலிக்காமல் தேய்ச்சிடலாம். இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நாம் இது எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. இப்போ ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுடுறேன். ஓரளவுக்கு போயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்கூல் பேக்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ஒரு சாரீ பேக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆன்லைனில் சாரீ கவரில் நம்ம வாங்குவோம், சாரீ பேக்லாம் வாங்குவோம். ஸோ அதிக விலை கொடுத்து அதெல்லாம் வாங்குறத விட இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய பேக் இருந்துச்சு அப்படின்னா இதை வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக்கில் நம்மளுடைய பட்டு சாரீ, இந்த மாதிரி கரை வச்ச சாரீஸ்லாம் நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பீரோவில் அழகாக அடுக்கி வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பேஸும் நிறைய சேவ் ஆகும். நம்ம கடையில் ஆன்லைனில் இந்த மாதிரி பேக்கெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க ஸ்கூல் பேக்ஸ்லேயே நம்ம நிறைய சாரீஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ண முடியும். ஒரு 10 சாரீஸ் வரைக்கும் இந்த பேக்கில் அரேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இதில் 2 ஜிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளவுஸ் அண்ட் சாரீ ரெண்டுமே இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். தேவைப்படுறப்ப மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் சாரீ கவராக மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுடைய யூனிஃபார்மாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட 2 பேக் இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தையுடைய யூனிஃபார்ம்ஸை ஒரு பேக்கில், இன்னொரு பேக்கில் இன்னொரு யூனிஃபார்ம்ஸ், அந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷெல்ஃபில் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா குழந்தைங்க தேடாமல் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துப்பாங்க. நம்ம அதுக்குன்னு எந்த ஒரு பாக்ஸோ பேக்கோ நம்ம வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கூல் பேக்ஸ்லேயே நம்ம இந்த மாதிரி யூனிஃபார்ம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முன்னாடி இருக்க அந்த சின்ன ஜிப்லலாம் பார்த்திங்கன்னா டை, ஐடி கார்டு இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் வைக்கணும், சாக்ஸு அந்த மாதிரி வைக்கணுனால முன்னாடி ஜிப்பில் வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே ஒரு லேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த லேபிளில் நம்ம என்ன பொருள் நம்ம வச்சுருக்கோன்றதை மென்ஷன் பண்ணி எழுதி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் தேடாமல் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம பழைய ஸ்வெட்டர்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ நம்மக்கிட்ட அந்த ஸ்வெட்டரை கூட நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாங்க. இப்போ மழைக்காலம் குளிர்காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்வெட்டரை நம்ம எப்படியும் எடுத்து தான் வைப்போம். ஸோ அதை எடுத்து வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி ஸ்கூல் பேக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேக் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்வெட்டரு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பெட்ஷீட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாங்க. இந்த பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லா அகலமாகவும் இருக்குது. ஸோ பெட்ஷீட்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி பேக்கில் நான் பெட்ஷீட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய பெரிய பெட்ஷீட்லாம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜிப் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கலையாமல் இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி. ஏன்னா நம்ம ஷெல்ஃபில் அப்படியே வச்சோம்னா அது ஈஸியாக கலைஞ்சி கீழே கொட்டிடும். இந்த மாதிரி பேக்கில் போட்டு ஜிப் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்ப மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மழைக்காலம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம தேவையான பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பழைய பேக் இருந்துச்சுன்னா
இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பேக்கை ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கிழிஞ்சு போன பழைய பேக்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஆணியில் இல்லை டோர் பின்னாடி இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. மாட்டிட்டு பழைய துணியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுடைய பழைய பேக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடுறத விட இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.